சில சோம்பேறிகளும் வேலை செய்யாதவங்களாம் இங்கே வந்து பரப்புரை பண்ணுவாங்க. நம்பாதீங்கன்னு யாரை சொல்கிறாருன்னு உங்களுக்கும் தெரியும். உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மக்கள் சேவை செய்கிறது தான் துணை முதலமைச்சர். அதனால் டெய்லி நீங்கள் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்ன பண்ணீங்கன்னு டேட்டா கேட்டால் கொடுப்பாரா? அடிக்கடி துபாய்க்கு காணாமல் போயிடுவார் அப்படின்னு அந்த விமர்சனத்துக்கு எதாவது பதில் சொல்லியிருக்கீங்க? ஏன்னா மறுப்பு சொல்ல முடியாது. இவர் வந்து ஈவினிங் மேலே தூங்கிடுவார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் மாதத்தில் 25 நாள் துபாயில் இருப்பீங்கன்னு சொல்லலாமா? நேற்று வரைக்கும் அவர் வந்து ஒரு ஏசி ரூமில் நீங்கள் சினிமான்னு இருக்கும் போது இறங்கும் போது ஏறுறதுலேருந்து எல்லா டைமுமே அவர் வந்து பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. அதை மீறி ஒரு மனுஷன் ஃபீல்டுக்குள்ளே வராரு. யாராக இருந்தாலுமே டக்குன்னு பி டீமுன்றாங்க, சி டீமுன்றாங்க, இதுன்னுவாங்க, அது வாங்க, இது போட்டால் பிஜேபி தான், அது எல்லா விதத்துலேயும் உங்களை அலகேட் பண்ணும். உங்களை வந்து ஒரு மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம அதை மீறி அதை பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். 3 கோவிலுக்கு போன விஜய் அவர் தான் பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. ஆனால் இவங்க இதுக்கு கொடுக்குற ப்ரியாரிட்டி இந்துக்கள் ஓட்டுக்கு கொடுக்கலன்றது தான் என்னுடைய வருத்தமே. இது ஒரு அரசியல். அந்த பக்கம் ஸ்டாலின் பண்ணார், நான் இந்த பக்கம் பண்ணுறேன், நான் என்னை கன்சால்டேட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்றது அவருடைய மூவ். ஏன்னா அது பெரம்பூருக்கு அவருக்கு தேவைப்படுது. ஒருத்தர் அழிக்கிறதுக்கு, அதாவது தன்னை பதவியில் உட்கார வச்சவங்கள நீ ஆதரிக்கலைன்னா கூட பரவாயில்ல, சரி நீ விட்டுட்டேன்னா கூட பரவாயில்ல, ஆனால் நீ அழிக்க துணிஞ்ச, நீ மக்களுக்கும் அது பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? திருமாவளவனுடைய அரசியல் சகாப்தம் அவருடைய தவறான கொள்கையால் முடிய போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீகே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீகேவோடு பேச இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம் சார். வணக்கம் தேவா. சார், திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பெரம்பூர்ல போய் பரப்புரை பண்ணாரு. அங்க போயிட்டு சில சோம்பேறிகளும் வேலை செய்யாதவங்களாம் இங்க வந்து பரப்புரை பண்ணுவாங்க. நம்பாதீங்கன்னு யாரை சொல்றாருன்னு உங்களுக்கும் தெரியும். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அதை பத்தி? இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரா? மக்களுக்காக சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, உழைச்சிக்கிட்டு இருந்தாரு, துணை முதல்வரா இருந்தாரு. எங்கே செஞ்சுட்டு இருந்தாரா? டெய்லி டேட்டா பேஸ் அவரால் கொடுக்கும். துணை முதல்வர் கேட்கலாம், நம்ம தப்பு கிடையாது. மக்கள் சேவை செய்கிறது தான் துணை முதலமைச்சர். அதனால் டெய்லி நீங்கள் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்ன பண்ணீங்கன்னு டேட்டா கேட்டால் கொடுப்பாரா? கொடுத்துதான் ஆகணும். எங்கே இருக்கும்? இங்கேருந்து போயிட்டு அவங்க கட்சி மீட்டிங்கில் இருக்கிறதுக்கே ஊருக்கு எங்கேயா போனால் ஒரு நாளுக்கு 2 நாள் கேன்சல்லாம் பண்ணிட்டு வந்துருக்காரு. அவரு கேன்சல்லாம் பண்ணியிருக்காரு. ஏன் பண்ணமாதிரிலாம் எல்லா இடத்துலையும் நடக்கிறதாப்பா. சும்மா நம்ம விமர்சனம்னு வைக்கும் போது அது விமர்சனம், அது மக்களுக்கு எடுபடும். அது தெரியாது. எல்லாரும் நடக்கிற நார்மலான ஒரு இதுதான் இந்த விஷயம். இன்னொன்று, திரு ஷவுக்கு சங்கர்லாம் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டார், அடிக்கடி துபாய்க்கு காணாமல் போயிடுவார் அப்படின்னு. அந்த விமர்சனத்துக்கு எதாவது பதில் சொல்லியிருக்கீங்க? ஏன்னா மறுப்பு சொல்ல முடியாது. டேட்டா இருக்குது, பாஸ்போர்ட் இருக்கும், ட்ராவல் ஹிஸ்ட்ரி இருக்கும். இது 60 சம்பவம் நடந்து போய் துபாயிலேருந்து தானே வந்தார். அங்கே வந்து வந்தார். மழை வெள்ளத்து காலமும் அந்த மாதிரி துபாயிலேருந்து தான் வந்தார் அப்படின்னு கேள்வி. நமக்கு டேட்டா கிடையாது, நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அப்போல்லாம் என்ன பண்ணார்? இவர் வந்து ஈவினிங் மேலே தூங்கிடுவார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் மாதத்தில் 25 நாள் துபாயில் இருப்பீங்கன்னு சொல்லலாமா? அது சரியான விமர்சனம் இல்லை. நீங்கள் போகிறது உங்கள் பர்சனலாக இருக்கலாம், இல்லை நான் இது மட்டும்தான் பண்ணுவேன் வேறு செய்யக்கூடாதான்னு கேள்வியாக இருக்கலாம், இல்லை தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக துபாயில் போய் நீங்கள் மீட்டிங் பண்ணலாம், என்ன வேணால் இருக்கலாம். புரியுதா? பட் நீங்கள் விமர்சிக்கும் போது நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்ம முதுக நம்ம பார்க்கணும். ஓகேவா? இதே இப்போ உங்கள் அப்பா கேட்குறாரு அப்படின்னா அது லாஜிக்கு. அவர் டெய்லியே இந்த வயசுலேயும் வாக்கிங் போகிறதில்ல. விஜய் என்னென்னலாம் பண்ணுறாரோ அதை ஃபாலோ பண்ணியும் பண்ணுறாரு. வெற்றிக்கு உழைக்கிறதுக்கு உழைக்கிறாரு. நீங்கள் என்ன காப்பி பண்ணுறதே உழைக்கிறாருன்றீங்களா? சரி, காப்பி பண்ணாலுமே போய் செய்யணும்ல தேவா. அதை ஒத்துக்கணும். இந்த வயசில் ஒருத்தங்க இறங்கி இப்போ ஃபீல்டில் யங்ஸ்டர்ஸ் ஈக்குவலாக இப்போ அதை அண்ணன்ற வரைக்கும் திருப்பி அவர் சொல்கிறதெல்லாம் திருப்பி சொல்கிறாரு அப்படின்னா சரி ஈக்குவலாக டஃப் கொடுக்குறாரு. நீ அப்படி நான் நான் அந்த பாசிட்டிவிட்டி நான் பார்க்குறேன். சரி, நமக்கு கருத்தில் உடன்பாடு இல்லை திமுகவுடைய கருத்துக்களோ இதுலேயுமே என்னாலும், பட் அவங்க அவருடைய ஒர்க்மேன்ஷிப்பை நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் இக்னோர் பண்ண முடியாது. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். நீங்கள் வந்து அவர் விமர்சிக்கிறதுல என்ன? இந்த தேர்தல் நேரத்தில் போன தேர்தல் நேரத்தில் ஏஎம்ஸ் இப்போ இதெல்லாம் ஒரு கட்டமைப்பு தான். ஓகேவா? ஆதாவர்ஜனா சொன்ன மாதிரி பின்னாடி இருந்து 4 பேர் இயக்குவாங்க, நமக்கு கண்டென்ட் கொடுப்பாங்க, நம்ம பேசுவோம், அதில் ஏதோ ஒன்று ஹிட் ஆகும், அந்த ஹிட்டை வச்சு நம்ம கண்டினியூ பண்ணி போவோம். புரியுதா? ஆனால் சஸ்டைனபிலிட்டின்னு இருக்குல்ல, அது நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி. நான் உதயநிதி ஸ்டாலின் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் முக ஸ்டாலினுக்கு பிறகு இல்லை இருக்கும்போது கூட அவருக்கு ஒரு ஓய்வை கொடுத்துட்டு, ஏன்னா
திரு கருணாநிதிக்கு ஓய்வு கொடுக்கணும்னு உங்க அப்பா ஸ்டாலின் ரொம்ப நாளா ஆசைப்பட்டாரு. அவர் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்காம இவரும் உழைச்சாரு சார், இல்லைன்னு சொல்ல முடியாது. உழைச்சாரு. இருந்தாலும் அவர் கொடுக்கணும்னு நினைச்சாரு. அந்த நேரத்துல இவர் இறங்கி ஃபுல்லா வேலை செஞ்சார். அதுல நீங்க 100ல 10% கூட பண்ணல. நீங்க அதை பண்ணி நீங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இவரை விமர்சிக்கிறதுல தகும். இப்ப அவருக்கு வந்து இப்ப துணை முதல்வரா ஆகி ஒரு 2 வருஷம் ஆகுது சார். இந்த 2 வருஷத்துல இவர் பெருசா சொல்லிக்கிற அளவு கூட இவர் ரெஜிஸ்டர் ஆகலன்றது தான் என்னோட அபிப்பிராயம். என்னுடைய இண்டிவிஜுவல் நம்ம வந்து கரெக்டா பார்த்தோன்னா 21 தேர்தல் முடிஞ்ச ஒரு 6 மாசத்துல, கொரோனாலாம் முடிஞ்ச ஒரு 6 மாசத்துல நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் அப்போ பேசுறது என்னன்னா, ஸ்டாலினுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ண முதல்ல உதயநிதி ஸ்டாலினை சீக்கிரம் அமைச்சராக்குங்க அப்படின்னு சொல்லி. அது ஏன் அப்படின்னா எல்லாரும் நான் ஆதரிக்கிறேன்ற மாதிரி ஆகக்கூடாதுன்னு நான் விளக்கத்தையும் கொடுத்தேன். திரு உதயநிதி ஸ்டாலின்னும் போது முதலமைச்சருக்கு ஈக்குவலானது முதலமைச்சர் பையன்னும் போது அவர் 4 திட்டங்களை வந்து ஆய்வு பண்ண போகும்போதும் அவர் இது டிபார்ட்மெண்ட் மினிஸ்டரையே அதுக்கு ஊர்வராக போனான்னா அவர் போகிற இடத்துல 4 ரோடு சரியாகும், அவர் போகிற இடத்துல 4 நிர்வாகம் சரியாகும், அவங்க அறிவிக்கிற திட்டங்கள் சீக்கிரம் போய் சேரும். இந்த மாதிரி நம்ம வந்து அப்போவே சொல்லியிருக்கோம். நான் சொன்னது நடந்ததானா? ஆமாம் நடந்தது. ஆனால் அந்த ஆய்வோ அவர் ஒரு விஷயங்கள் போகும்போது அது நடக்கிற அந்த சேஞ்சஸோ நடந்துச்சானா இல்லை. ஸோ அந்த மாற்றத்தை எப்போ மாற போகிறோம்? அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகாரிகள் கொடுக்கலன்னு எடுத்துக்கலாமா? அப்ப இவர் கொடுக்கலன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? நீங்கள் வந்து டெய்லி 6 நாள் இந்த வேலை பார்ப்போம்னு நம்ம நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது சேஞ்சஸ் கொடுக்கும். கன்சிஸ்டன்சியாக எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலை வெற்றி பெறும். ஓகேவா? அது சரி தவறு ஆப்போசிட்டு நெகட்டிவ் என்ன வேணால் எடுத்துக்கலாம். நீ சரியாக ஒரு விஷயத்த டெய்லியோ கன்சிஸ்டன்சியாவோ பண்ணீங்கன்னா அது வெற்றி பெறும். அப்போ வந்து உதயநிதி அவர்கள் வந்து இந்த விமர்சனம் வந்து அவருக்கு தான் கரெக்டாக இருக்கும்ன்றீங்களா? அவருக்கு முழுசாக சேரும் அப்படின்னு நான் சொல்ல வரல. பிரச்சாரத்துலையாவது ஃபுல் ஃப்ளெஷ்ஷாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பட் அவர் மாற வேண்டியதையே நிறையா இருக்குன்னு. நீங்கள் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக இருக்க நீங்களே பிறந்ததுலேருந்து பவரை சுவைக்கிற நீங்கள் இன்னும் எவ்வளோ இருக்கணுன்றது ஒன்று இருக்குது. நீங்களே செய்யலை. இன்னைக்கு தான் ஃபீல்டுக்குள்ளே வரோம். எல்லா நெளியும் சுழியும் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ஓகேவா? நேற்று வரைக்கும் அவர் வந்து ஒரு ஏசி ரூமில் நீங்கள் சினிமான்னு இருக்கும் போது இறங்கும் போது ஏறுறதுலேருந்து எல்லா டைமுமே அவர் வந்து பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. அதை மீறி ஒரு மனுஷன் ஃபீல்டுக்குள்ளே வராரு. அதுவும் பகல் நேரம். நீ ஈவினிங்ன்றது ஆஃப்டர் சன்செட்டு. சரியா? இந்த சன்செட்டுக்கு அப்புறம் தான் இந்த கரூர் இன்சிடென்ட்ல நடந்தது. அன்னைக்கு வராமல் இல்லையே, புரியுதா? அன்னைக்கு வரும்போது தான் இந்த இன்சிடென்ட். ஸோ ராத்திரி நேரத்தில் க்ரௌடு அதிகமாக ஆகுது. எல்லாரும் வேலையை விட்டு போகிறவங்கலேருந்து வீட்டுக்கு வந்தவங்கலேருந்து எல்லாரும் 3 மடங்கு 2 மடங்கு ஏறுறதுனால அது பாதிக்கும் அப்படின்றனால தான் அதை அவாய்ட் பண்ணுறதா நான் பார்க்குறேன். ஓகே, அதை நீங்கள் விமர்சனமாக எடுத்துக்கிறீங்கன்னா, நான் இந்த விமர்சனம் திமுகவுடைய விமர்சனம் நெரேட்டிவ் செட்டில் நான் பல காலமாக பார்த்துட்ருக்கேன். அந்த செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விடுறது வந்து தூங்கிட்டாங்கன்றதும், ஒரு சில பேர் வந்து தண்ணி அடிச்சுட்டு தூங்கிட்டாங்கன்ற அளவுக்கு திமுக காரங்க பரப்பலாம். தரத்தாழ்ந்த அந்த நெரேட்டிவ் அந்த மாதிரி நெகட்டிவ் வந்து செட் பண்ணுவாங்க எப்பவுமே. அப்போதான் மக்கள்கிட்ட எடுபடும். அது திமுகவுக்கு கை வந்த கலை. நீங்கள் யாராக இருந்தாலுமே டக்குன்னு பி டீமுன்றாங்க, சி டீமுன்றாங்க, இதுன்னுவாங்க, அது வாங்க, இது போட்டால் பிஜேபிக்கு தான், அது எல்லா விதத்துலேயும் உங்களை அலகேட் பண்ணும். உங்களை வந்து ஒரு மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம அதை மீறி அதை பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் திருப்பி இண்டிவிஜுவல் தாக்குதலை அவங்க எடுக்கிறாங்க, செய்கிறாங்க. அதே தான் உதயநிதி அதே கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ ஆர்டி சேகர் வந்து மண்ணின் மைந்தர், உங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பாருன்னு சொல்றாரு. ஓகே, மண்ணின் மைந்தர் ஓகே சார். சேப்பாக்கம் திருவள்ளிக்கணியில் இவர் மண்ணின் மைந்தர்ன்றது என்னோட கேள்வி வருது எனக்கு. அது அவங்க பிரச்சாரத்துக்கு பேசுறது. இந்த மாதிரிலாம் நீ கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது? அதெல்லாம் கேட்கக்கூடாது ஜி. இருந்தாலும் நான் இதே மண்ணின் மைந்தன் இந்த ஊர் பிரச்சாரத்தை தீர்த்து வைப்பார், பிரச்சனையை தீர்த்து வைப்பார். கரெக்டு. இந்த 5 வருஷம் என்னென்ன தீர்த்து வச்சாரு? அப்போ தீர்த்து வச்சா இப்போ பிரச்சனையே இருக்கக்கூடாது. இப்போ திருப்பி பிரச்சனை ஆகியே தீர்த்து வைப்பார்னா என்ன? நீங்கள் வந்து ஒன்று சரியாக பண்ணுங்க, இல்லையா மக்கள்கிட்ட விட்டுருங்க. மக்கள் பார்த்துட்டு போகிறாங்க. சரி, அவருடைய கடமை பிரச்சாரம் நிர்வாகிக்கு பண்ணுறாரு. பட் இது வந்து மண்ணின் மைந்தன் அப்படின்னு பார்த்தா பல பேர் இங்கே ஒன்று பல பேர் பண்ண முடியாது. சரி, அதனால அந்த விமர்சனத்தை தவிர்த்துட்டு வர இவங்களும் கொஞ்சம் சீமான் மாதிரி போகிற மாதிரி இருக்குது. அதை அவாய்ட் பண்ணிட்டு பிரச்சாரத்தை பண்ணால் நல்லா இருக்கும். அடுத்தபடியாக திரு விஜய் அவர்கள்
திருச்சி கிழக்குல போய் பரப்புரை பண்ணாரு. என்னன்னா, அங்க ஒரு சர்ச்சிலயும், அப்புறம் கோயில்லலாம் போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுருக்காரு சார். அதே மாரி மறுபக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த ஃபாதர்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு விஷயம்லாம் பேசியிருக்காரு. என்னன்னா, எல்லாருமே வந்து கிறிஸ்டியன்ஸ் வாய்ஸ கன்சாலிடேட் பண்றாங்க. இதுல 2 பேர் யார் பெஸ்ட்டா பண்ணியிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு இந்த 2 பேர் பெஸ்ட்டா பண்றத விட்டுறேன். இந்துக இந்த கேப்ல எல்லாரும் விட்டாங்கல்ல. ஓகேவா? கேட்டா இப்போ எடிட்டிங்ல 3 இது கோவிலுக்கு போன விஜய் அவர் தான் பப்ளிசிட்டி பண்றாங்க. ஆனா, இவங்க இதுக்கு குடுக்குற பிரியாரிட்டி இந்துக்கள் ஓட்டுக்கு குடுக்கலன்றது தான் என்னுடைய வருத்தமே. இல்ல விஜய் கோயிலுக்கும் போயிட்டாரு சார். ஏதோ கோவிலுக்கு போயிட்டா நீங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சதில்ல எதுக்கு பண்ணியிருக்கீங்க? சரி ஒரு விஷயம் நான் இங்க இப்ப ரொம்ப ஆழமாவும், அழுத்தமாவும் பதிவு பண்ணணும்னு நெனைக்கிறேன். திமுக விசஸ் அதர்ஸ் அப்படின்ற அரசியல் களம்னா, திமுக எந்த செயல்லாம் பண்ணுதோ, அதை எதிர்த்து இருக்கிறவங்க தான் மீதி இருக்கிற 65% மக்கள் அப்படின்னா, நீங்க அந்த 65% மக்களை எப்படி கவர் பண்ண போறீங்க? புரியுதா? அந்த அத நீங்க செய்யாம நீங்க எப்படி இது பண்ண அதே திமுக மாரியே நீங்க பண்ணீங்கன்னா, எப்படி? சரி நீங்க அந்த 65% மக்களை நீங்க இன்னும் துன்புறுத்திட்டே தான் இருப்பீங்களா? மனசார இதுவாவே இருக்குமா? இல்ல அவங்க துன்புறுத்தப்படுறத அவங்க எங்கேயுமே சொல்லலையே. எப் எ எ எப்படி சொல்லலைன்னா புரியல. நீங்க நீங்க ஒரு 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 சார்பா நடந்துக்கிறீங்கனாலே அது ஓர வஞ்சனன்னு தானே காரணம். ஒரு மகன பார்த்துட்டு ஒரு மகன பார்க்கலன்னா அது பேர் என்ன? சார் எப்பவுமே திமுக வந்து இந்த தீபாவளிக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. அதுல நீங்க சொல்ற மாரி 70% 80% இந்துக்கள்ல சிலர் வந்து வெளியில சொல்றாங்க. சிலர் வந்து கடந்து போயிடுறாங்கல்ல. அத நான் சொல்றேன். ஸோ சில கடந்து போறாங்கன்னா, அவங்களுக்கு அவங்க குடுக்குறாங்க, குடுக்கலன்னு இல்ல. நம்மள மாரியான பொது ஆட்கள் தானே. இப்போ கூட ஓட்டு போடுற எல்லா மக்களும் வந்து எனக்கு இத செய், அத செய்யினா கேட்குறாங்க. சிலப்ப கடந்து தான் போறாங்க. நீங்க ஏன் அதெல்லாம் மித்து பேசுறீங்க? ஆ? மக்கள்னா எல்லார்கிட்ட தானே ஓட்டு கேட்குறீங்க. நீங்க எல்லாருமே எல்லாமுமே பார்க்கணுன்றது தான். நான் திருப்பி சொல்றேன். நம்ப யாரையும் பிரிவினைவாதத்த பேசாதீங்கன்றது தான் சொல்றேன். நீங்க மத்தவங்கள பிரிவினைன்னு சொல்லிட்டு, நீங்க தான் அந்த பிரிவினைய பண்ணிட்டே இருக்கீங்க. அத அவாய்ட் பண்ணிட்டு எல்லாரையும் மக்களையுமே ஒண்ணு சேர வச்சு அரசியல் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த விஷயத்துல திரு விஜய் வந்து ஸ்ட்ராட்டஜி மூவ். நான் அரசியல் நீங்க கம் டு த பாயிண்ட் உன்னோட கேள்விக்கு நான் பதில் சொல்றதுன்னா, இது ஒரு அரசியல். அந்த பக்கம் ஸ்டாலின் பண்ணாரு. நான் இந்த பக்கம் பண்றேன். நான் என்ன கன்சாலிடேட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படின்றது அவருடைய மூவ். ஏன்னா, அது பெரம்பூருக்கு அவருக்கு தேவைப்படுது. அங்க அதிகமான கிறிஸ்தவர்கள் வாழ்ற ஒரு தொகுதியா இருக்கு. அந்த தொகுதிக்குள்ள அவர் போட்டியிடுறாரு. ஸ்டாலின் பார்த்து எல்லாருமே எல்லா பிஷப்ஸும் பார்த்து ஆதரவு தெரிவிக்கும்போது, அது இவருக்கு பேக் ஃபயர் ஆகுறதுனால, இவரு அதுக்கான கவுண்டர் குடுக்குறாரு. நான் அது தப்புன்னு சொல்லல. அது அரசியல். கவுண்டருக்கு கவுண்டர் குடுத்து தான் ஆகணும். நம்ம செயலுக்கு ஒரு கவுண்டர் குடுக்கணும். பட் என்னுடைய இது பொது இது நான் திருப்பி சொல்றேன். இது ஏன் அப்டின்னா, ஜெயலலிதா இத செஞ்சாங்க. நீங்க வந்து புதுசா யாரோ செய்யுங்க, டெஸ்டிமோனியல் பண்ணுங்கலாம் சொல்லல. ஏற்கனவே ஒரு ஆட்சி, ஒரு அம்மையார் 15 ஆண்டு இது நடத்தி நேரடியா பண்ணியிருக்காங்க. கோவிலுக்கு போயிருக்காங்க. எல்லா இடத்துலயுமே பண்ணி, அவங்க நியூட்ரலைஸாவும் இருந்திருக்கிறாங்க. இப்போ சர்ச்சுக்குலாம் போயிருக்காங்களா? எல்லாமே பண்ணியிருக்காங்க. அந்த நீங்க சவுத் சைடுல இருக்க அந்த கிறிஸ்துவ இது இந்த தடவ விஜய்க்கு இது பண்ணாங்க. அதாவது இந்த சவுத் சைட்லயே கிறிஸ்தவ சமுதாயத்துல இந்த அ கிறிஸ்துமஸ் அ கொண்டாட்டங்கள்ல தலைவர்களெல்லாம் கூப்பிட்டு பண்ணுவாங்க. அதில ஜெயலலிதா பங்கு பெற்றிருக்காங்க, சசிகலா பங்கு பெற்றிருக்காங்க. இப்போ கடைசியா விஜய் கூட அதில தான் போய் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க எல்லா ரிச்சுவல்லையுமே அவங்க பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜெயலலிதா இஸ்லாமியர் நோன்பு கஞ்சி தொறக்கும்போது குல்லா போட மாட்டாங்க. ஆனா பங்கு பெறுவாங்க. அந்த இது பண்ணல. ஸோ அவங்க இருந்து இந்துக்களையும் பாதுகாத்து அவங்க நின்னுருக்காங்க. நான் இன்னொன்னு சொல்றேன். இந்துக்கள புறக்கணிக்க வேண்டான்னு சொல்றதுக்கு இன்னொரு ரீசன், ஜெயலலிதா அவர்கள் கூட இந்த இதில வந்து அந்த ஆடு, மாடு பலியிடுறத தடை போட்டாங்க. அந்த தேர்தல் எம்பி தேர்தல்ல அவங்க தோல்வி விட்டோனே அத வாபஸ் வாங்குனாங்க. ஸோ நம்ப ஆளுங்க சைலன்ட்டா ரியாக்ட் பண்றவங்களும் தான். ஸோ அரசியல் களத்தில எல்லாருமே நீங்க ஈக்குவலைஸா பாருங்க. நீங்க இவங்க அதிகமா இருக்காங்க, மெஜாரிட்டி அதனால இவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுங்கன்னு நான் சொல்லல. ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் திங்ஸ ஈக்குவலா எல்லாருக்கும் பண்ணுங்க. அவங்களும் ஈக்குவலா பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. நீங்க பிரிவினைய வச்சுட்டே இருந்தீங்கன்னா, அந்த பிரிவினை தான் பெருசாயிட்டே போகும். இப்ப நேத்து பார்த்தேன்னா, விஜய் வேட்பாளர் ஒரு ஊர்ல ஓட்டு கேட்க போம்போது, எங்க படத்துல எங்கள வந்து நீங்க நெகட்டிவா காட்பீங்க. நீங்க வந்து இங்க ஓட்டு கேட்பியா? போடான்னு ஊருக்குள்ள உள்ள ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தன்றாங்க. இந்த பகை எங்கேருந்து உருவாகுது? ஸோ நம்ப எல்லாத்துலயுமே நியூட்ரலைஸா இருந்தா, எல்லாருமே இப்ப நீங்க அங்க ஒருத்தர் எதிர்க்கும்போது, இங்க ஒருத்தன் ஆதரிப்பான். ஸோ நீங்க அந்த மாரி பண்ண வேணாம். இது வந்து என்னுடைய என்ன புரிதல் வந்து யாரோ இது பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்கன்றது தான் நான் பார்க்குறேன். ஆனா,
அந்த தவிர கூட நம்ம கொடுக்க கூடாது. கொடுக்க அந்த வழி கூட நம்ம கொடுக்க வேணான்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ விஜயுடைய மூவ் அரசியல் ரீதியா இது சரி, அது அப்படிதான் போகணும். ஓகே சார். அடுத்த விஷயமா வந்து எடப்பாடியில தாவேகாவுடைய வேட்பாளர் அந்த நடந்த அந்த சர்ச்சையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு விஜய் அவர்கள் ஒரு வேட்பாளரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. சின்னமும் ஒதுக்கியிருக்காங்க. பாத்தீங்களா சார்? பார்த்தேன். இப்போ தனியா பத்தியா நான் சொன்ன மாதிரி தனியா அவருக்குன்னு ஒரு ஹைலைட் ஆகுதா வேட்பாளர் ஃபுல் ஃபோக்கஸ் அங்க போகுது. ஃபோக்கஸ். ஸோ நீ நாளைக்கு பிரச்சாரம் பண்ணும்போது 234 ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவாங்க, நாளைக்கு நாளன்னைக்கு வரும். நீ சொல்லும் போது அழகா 234 தொகுதிக்கு விசில் சின்னத்திலும் எடப்பாடி தொகுதியில் டிவி சின்னத்துக்கும் அப்படின்னு பதிவு பண்றோம்ல, அது பெரிய விஷயம். ஓகே. ஸோ அதான் சசிகலாவும் பேசியிருந்தாங்க. பாத்தீங்களா சார் அந்த வீடியோவை? அவங்க நீங்க வந்து எப்படி அரசியல் பண்ணுவேன், நீ மட்டும்தான் எல்லாம் இருக்கணும். தனிக்காட்டு ராஜா. இப்போ அந்த ஊர்ல துரோகம் பண்ணாரு, உங்களை நம்பி உங்க இதுக்கு நான் கொடுத்தேன். சரி, அந்த மாதிரி கேள்வியும் ரொம்ப ஆழமா இருந்துச்சு. அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காத ஒரு பதவியை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்க சமுதாயமா என்னை பார்த்தீங்கன்னா என் சமுதாயத்துக்கு தான் நான் கொடுத்துருக்கணுன்றது தான் அந்த அம்மாவுடைய கேள்வி. அப்படி இருந்தும் நான் உங்களுக்கு செஞ்சிருக்கேன். ஆனால் அவர் எனக்கு செஞ்சது என்ன? ஸோ இது நான் இன்னைக்கு சொல்றேன், எடப்பாடியாரால அந்த சமூக மக்களுக்கு ஒரு பிளாக் மார்க் இருக்கு. நீங்க நான் திருப்பி சொல்றேன், பதவி அதுக்கு திருப்பி கொடுத்தணும் அப்படி கிடையாது. உங்களுக்கு பதவி கொடுத்துருந்தா நீங்க அப்படியே இருந்திருக்கலாம், நீங்க தான் இருந்திருப்பீங்க கடைசி வரைக்கும்ன்றது நிதர்சனம். ஆனா அந்த லாயல்ட்டி முதலமைச்சராக்கினவங்களுக்கு நீ வந்து ஜெயிலில் வந்து வரவிடாம பார்த்த சில சங்கடங்களை அந்த அம்மாவே தெரிவிக்கிறாங்க. அப்போ உனக்கு ஓட்டு போறவங்களுக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணிட்டு போற? கேள்வி யதார்த்தமான கேள்வி தானே. கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சவங்களுக்கே இந்த நிலைமை. பவர்ஃபுல்லா உன்னை அந்த பவர்ஃபுல் சீட்டுக்கு உட்கார வச்சவங்க. ஓகேவா? வாழ்நாள் ஃபுல்லா நன்றியா இருக்கணும். அப்ப இல்லை, நன்றின்றதை விட ஒரு லாயல்ட்டி, அதாவது ஒரு எத்திக்குன்னு சொல்லுவோம். நம்மளுக்கு இப்போ ஓட்டு போட்ட நம்மளுக்கு ஓட்டு போடுறவங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்ற ஒரு பேசிக் கர்ட்டசி இருக்கு. கண்டிப்பா நான் சொல்றேன், ரொம்ப மோசமானவன் இருந்தா கூட ஒரு 100 விஷயம் அந்த தொகுதிக்கு பண்ணிடுவான். புரியுதா? 1000 பண்ண முடியலன்னா கூட 100ஆவது பண்ணுவாங்க, நடந்துரும். அந்த மாதிரியாவது நீ இருக்கணும். அப்படி எதுவுமே இல்லை. நீ வரவிடாம தடுக்கிறது, அங்கேருந்து அந்த ரோட் ஷோவில் என்ன பண்ண, எல்லா விஷயமும் நம்ம லைவ்ல நம்ம பார்த்துருக்கோம். நீ அப்படி நடந்த ஆளு மக்கள் ஓட்டு போட்டு உன்னை ஜெயிச்சிட்டா மட்டும் இவர் வந்து நியாயமாகவும் தர்மமாக நடந்துப்பாருன்னா எப்படி? சரி, மக்களுக்கே நியாயமா இருக்க மாட்டாருன்றதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த மந்திரி அவங்க தொகுதிக்குள்ள இருக்க அவங்க கட்டுப்பாடுக்குள்ள தான் இது நடக்கும். போன தடவை ஆட்சி நடந்தது இல்லை. எல்லாரும் நீங்க ஃப்ரீயா சம்பாதிக்க விட்டுருங்க. ஜெயலலிதா அந்த மாதிரி பண்ணல. ஓகேவா? நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு விட்டு வேடிக்கை பார்த்தீங்க. ஆமா, நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு விட்டுட்டு வேடிக்கை பார்த்தாரு. நான் என்ன கேட்குறேன், ஜெயலலிதா இதெல்லாம் 6 மாசம் இல்லை 3 மாசத்தோட ஒரு அமைச்சரும் ஒரு இதுவும் மாறும். ஓகேவா? நீ இருந்த 4 வருஷத்தை ஏதாவது ஒண்ணு மாறிச்சா? அப்ப எல்லாம் யோகியமா நடந்தானா அப்படின்றயா? புரியுதா? இந்த ஜெயக்குமாருடைய கண்டென்ட் அப்பதான் வந்தது. அந்த மாதிரி இப்ப நீ போய் கோபிச்செட்டிப்பாளையத்துல செங்கோட்டையனை பத்தி பேசுற, உன் பக்கத்துலயே ஒருத்தர் உக்காந்துக்கிற, அவரு இந்த சந்துமணிக்கு வாமான்னு சொல்றாரு, அவர் தம்பி பாப்பான்ற வரைக்கும் அண்ணன் வெற்றிவேல் ஆச்சு. அப்ப அதெல்லாம் நீ என்ன சொல்ற? நீ அவ்வளவு நல்லவரா இருந்தா நீ அங்க வச்சிருக்க கூடாதுல்ல? நியாயம் தானே? நீ அப்புறம் நீ என்ன பேசுறீங்க? போனா அந்த எடப்பாடி இருந்த அந்த 4.5 வருஷம் நிறைய அமைச்சர் மேல ஊழல் குற்றச்சாட்டு, பல்வேறு சர்ச்சைகள் சார். அது மாதிரி எந்த ஆக்ஷனும் பெருசா அவர் எடுத்த மாதிரி இல்ல, முடியாது. நாளைக்கு இதுதான் நடக்க போகுது. அவரு ஓட்டு போட்ட மக்களை பாதுகாக்கிறத விட அந்த எம்எல்ஏவை தான் பார்ப்பேன். இப்போ எப்படி சசிகலா ஆக்குனாலும் என்ன எம்எல்ஏ தான் ஆக்குனாங்கன்ற மாதிரியே அந்த எம்எல்ஏவை பாதுகாக்கிறதுக்கு என்ன மாசானா எவ்வளோ கொடுக்கணுமோ கொடுத்துட்டு அவர் வேலையை பார்த்துருவாரு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போட்டதுக்கு அடுத்த 5 வருஷம் கடைசி இதே மாதிரி என்ன பண்ணுவாங்க தெரியுமா மக்களே? அதுக்கு ஸ்டாலின் ஆச்சே பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிட்டு திருப்பி அங்கே போவாங்க. இப்படிதான் நடக்கும் ஒவ்வொரு. அந்த கூட்டத்துல சசிகலா இன்னொரு விஷயம் சொன்னாங்க சார். என்னன்னா, நீங்க இந்த வேலையெல்லாம் நல்லா பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் என் வேட்பாளரா 2 மணிக்கு மேல வேட்புமனு தாக்கல் சொன்னேன். அங்க நீங்க சொல்றீங்க தெரியுமா, ராஜம் அதான் கரெக்டா அரசியல் தெரியும் அங்க பிரதிபலிக்கிறாங்க. ஆமா, அதுலயுமே அவங்க ரொம்ப மைனூட்டா என் வேட்பாளர் நீங்க விலைக்கு வாங்கிடுவீங்கன்னு சொல்லல, என் வேட்பாளரை நான் காப்பாத்த கடைசி நேரத்துல காலத்துல இறக்குனேன் அப்படின்றது. ஸோ அதுதான் நுணுக்கம்னு சொல்றேன். நான் பேசும்போதும் அந்த விஜய் இப்போ நான் உன்னை பார்க்கலாம் வரேன், எனக்கும் விஜய்க்கு சம்மந்தம் இல்லைனாலும் அந்த விஷயம் அங்கே நம்ம பேசுவோம். அதுதான் அரசியல் உடைய முதிர்ச்சி. தமிழ்நாடு அரசியல சசிகலாவை ஒதுக்கிட்டு நம்ம எதுவும் பார்க்க முடியாது. ஆக்சுவலா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, இப்போ ஜெயலலிதா இறக்கும் போது எல்லாரும் பேசின மாதிரி எல்லாரும் யோசிச்ச மாதிரி யோசிச்சால் தான் நானும். ஓகேவா? பட் நம்ம அதுக்கப்புறம் பார்த்த எல்லா விஷயத்துல நம்மளுக்கு புரிஞ்ச விஷயம் என்னன்னா,
அந்த அம்மா சரி அப்படின்ற எண்ணம் நமக்கு வந்தது. ஓகேவா? இதே அதிமுக காரங்களும் அதை சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அம்மாவே தலைமையா இருந்திருந்தான். சரியா? நம்ம பகுத்தாய்ந்து சொல்ற விஷயங்கள்ல அந்த அம்மா சரியாக தான் செயல்படுறாங்க அப்படின்னு. இப்போ உடனே போயஸ் கார்டன் வீடை பத்தி பேசும். அந்த அம்மா சொல்றாங்க, "ஏய் 4 நாள் நான் ஜெயில்ல 10க்கு 10 ரூம்ல இருந்தவன். என்னால எங்கேயும் இருக்க முடியும். ஸோ நீங்க அத வச்சுலாம் என்ன பேசாதீங்கடான்னு." அதுலயும் அந்த அம்மா ஒரு விஷயம்னு, நான் ஜெயில்ல இருக்கும்போது என் வீட்டுக்குள்ள இன்னொருத்தர் நுழையிற அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு பவரோ, இதுவோ யார் குடுத்தது? ஸோ இந்த அளவுக்கு இறங்கி நீ எடப்பாடி வேலை செஞ்சிருக்காப்புலல்ல. அந்த வீடு அங்க இருந்தா இந்த அம்மா போய் உட்காந்துட்டா பவர் திருப்பி வந்துரும்னா, அந்த வீட இது பண்ணி அத அரசுடைமையாக்குறேன்ற மாரி சொல்லி, அத கேஸ் தீபாவ போட வச்சு, அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்ட வாங்கி தீபா கையில குடுத்து, ஸோ இவ்ளோ வேலை நீங்க செய்ய தெரியுதுல்ல. சரி அப்போ ஒருத்தர அழிக்கிறதுக்கு அதாவது தன்னை பதவியில எக்ஸ்ட்ரீம் உட்கார வச்சவங்கள நீ ஆதரிக்கலைன்னா கூட பரவாயில்ல. சரி நீ விட்டுட்டன்னா கூட பரவாயில்ல. ஆனா நீ அழிக்க துணிஞ்ச. நீ மக்களுக்கும் அது பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? சமீபத்துல இந்த திருமாவளவன் அவர்களோட சர்ச்சையெல்லாம் போயிட்டு இருந்துச்சுல்ல சார். என்னன்னா, பிரேமலதா அவர்கள் பேர சொல்லும்போது அவங்க வந்து எந்திரிச்சு நிக்கல, வணக்கம் சொல்லணும். அவரு வந்து விருதாச்சலத்துல அவரு வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு. அதாவது நான் தான் வந்து தேமுதிகவுக்கு அதிக சீட்டு குடுக்க சொன்னேன்றவர். இதெல்லாம் என்ன மாரியான பேச்சு சார்? நம்ம இன்டர்வியூ பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். 10 சீட்டு பேசிச்சுன்னு சொன்னத பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால அந்த விளக்கம் நான் தான் 10 சீட் குடுக்க சொன்னேன்ற விளக்கத்த. விசிக தொண்டரோட நிலைமை என்னன்னா, தலைவரே இப்படி பண்றாருன்னா அவனுங்க. தொண்டர எங்கப்பா இருக்கான் தொண்டர்? தொண்டர்னா அந்த 10, 8 எம்எல்ஏ நிக்கிறாங்களே, அதுல இப்ப 2 பேர் கிடைக்காம இருக்காங்களே, இவங்க தான் தொண்டரா? நீ கிடைச்சாலும் அந்த மேல இருக்கிற 4 பேர்ல ஒருத்தனுக்கு தான். தொண்டன்ல இருந்து ஒருத்தன் குடுக்க போற, தொண்டை கொடி தான் பிடிக்க சொல்லுவேன். செல்ஃபி எடுப்பாங்க. ஆமா. அதையும் அடிச்சு மண்டையில அடிச்சு கீழே இறக்கி விட்டுருவேன். இவ்வளவுதான் நடக்க போகுது. சரி நான் சொல்றேன், திருமாவளவனுடைய அரசியல் சகாப்தம் அவருடைய தவறான கொள்கையால முடிய போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிவுரை எழுதிக்கிட்டு இருக்காரு அவரு. ஆமா. ஏன் அப்படின்னா, அது எல்லாமே திரு விஜய் பக்கம் சாய்ஞ்சத நம்ம கண்கூடா பார்க்குறோம். ரொம்ப கிளியரா தெரியுது. நான் வந்து பிஜேபியில முருகன் வந்தபோது ஒரு எழுச்சி அந்த சமுதாய மக்கள் மேல இருந்தது. அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்தோடனே அடுத்த இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு. விஜய் வந்தோடனே அந்த பக்கம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க பிரிஞ்ச எல்லாரும் இப்போ கன்சால்டேட் ஆகி ஒரு இடத்துக்கு போறாங்க. அதுவும் நல்லதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா விஜயுமே பிஎன்சி ஆடியன்ஸ்க்கான படமாக தான் மேக்ஸிமம் பண்ணுவார். ஸோ அந்த பேட்டர்ன்லேயும் அவர் எல்லா இடத்துலையுமே ரீச் ஆயிருக்கார். எலைட் பீப்புளுக்கான படமாக அவர் என்றைக்குமே பண்ணது அடித்தட்டு மக்களுக்கு. அடித்தட்ட மக்களான படமாக தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் அரசியலும் இருக்கு. ஓகே சார். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி.